ஸோ டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஒன்று ஏஜ்னால ஒரு சில டிசீஸ் வரும், ஜெண்டர்னால ஒரு சில டிசீஸ் வரும். ஸோ இதெல்லாம் காமன். ஸோ ஏஜ்னால பார்த்தோம்னா ஸோ ரொம்ப ஏஜ்ல இருக்கும் காமனாக வந்து இந்த ஓஏ அப்புறம் லோ பேக் பெயின் இந்த மாதிரி வரும். ஜெண்டர்னு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான், ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஓஏ காமனாக இருக்கும். ஸோ இதில் வந்து டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ். அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ஸோ ஒன்று வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால, பயாலஜிக்கல் கீழே வந்து ஜெனட்டிக், அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருந்தோம், ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கீழே வரும். ஸோ அந்த இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர், அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கீழே ஜெனட்டிக் ஃபேக்டர், இன்னும் இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி வருது. ஸோ நம்ம பாடிக்குள்ள இருக்க இம்யூன் சிஸ்டமே தன்னைத்தானே தாக்கி ஒரு டிசீஸ் உருவாகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஜிபிஎஸ், மைஸ்தீனியா கிரேவிஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் காமனாக வருது. சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக வந்து சோஷியலைஸ்டு பேஸ்டும் அதுவும் எக்கனாமிக்கல். ஸோ இப்போ புவர் பீப்புளாக பாவர்ட்டியாக இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிறதுனால வரும். ஸோ இன்னொன்று வந்து ஸோ அவங்க எஜுகேஷன், ஸோ படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் ஸோ ஒரு சில பேர் அவங்க எப்படி ஹைஜீனாக இருக்கும்னு தெரியாது. அது மாதிரி ஆக்குபேஷன், அவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ லோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கவங்கன்னா ஸோ ரொம்ப லோவாக இருக்கிற ஒர்க் தான் பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க்னாலேயும் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு சில டிசீஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அட் லிவிங் அட் எஜுகேஷன், ஆக்குபேஷன், ஸ்ட்ரெஸ். ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஐடி ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல வந்து நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்னாலேயும் இந்த ஒரு டிசீஸ் வந்து வர சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ மேரிடாக இருக்கவங்களுக்கு ஸோ ஒரு சில பேருக்கு மேரிட் பண்ண பிறகு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், படிக்க வைக்கணும், ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதனால வரதான் பார்த்தோம்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்கனாமிக்கல்னாலே அவங்க ஒர்க் பண்ணுறது மூலமாக வர டிசீஸ், அதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா பர்சனல் ஹைஜீன். ஸோ அவங்களோட பர்சனல் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒபிசிட்டியாக இருப்பாங்க, ஸோ நல்லா ஃபுட் ஹேபிட் வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஏதாவது அப்யூஸ் ட்ரக்ஸ் அதிகமாக எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸில் வருது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து மாத்திரம் ஒரு டிசீஸ்லேருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட் ஃபேக்டர்னால என்னெல்லாம் வரலாம்? டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இந்த 4 நாள் தான் வந்து இந்த ஹோஸ்ட் ஃபேக்டர் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னா ஸோ வெளியில என்விரான்மெண்ட்னால நமக்கு வர டிசீசஸ் என்னெல்லாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒன்று ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னால வரலாம், பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்னால வரலாம், சைக்கோ சோஷியல் என்விரான்மெண்ட்னால வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னால வரதெல்லாம் பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து நான் லிவிங் திங்ஸ், அதாவது ஏர், சாயில், நாய்ஸ் பொல்யூஷன், அப்புறம் அவங்க வீட்டில் ஹவுசிங், டொமஸ்டிக் ஹவுசிங் கிளீன் எப்படி இருக்கு, அப்புறம் ஹீட்டு, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் பண்ணி ஒரு சில டிசீஸ் வரும். மெயினாக பார்த்தோம்னா பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா இருக்க சைட் பார்த்தோம்னா நிறைய டிசீஸ் வர சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் மைன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாம ஸோ பக்கத்துல இருக்க ஊர்ல இருக்க மக்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கன்ஸ், அதுமாதிரி இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் மேன்ஸ். ஸோ இந்த 4 நாளே நிறைய பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் சொல்லலாம். ஸோ இன்செக்ட்னு பார்த்தோம்னா ஸோ மலேரியா சொல்லலாம். அது மாதிரி அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸோ டாக் பைட் பண்ணா ஒரு சில டிசீஸ், ஸ்னேக் பைட் பண்ணா அந்த மாதிரி இது. ஸோ பிளான்ட்ஸ்னால ஸோ அந்த ஏர்பார்ன் டிசீஸ்லாம் மோஸ்ட் பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் கீழே வரும். மேன் ஸோ நமக்கும் இப்போ மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு கிடைச்சா அது ஒரு வியாதி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிசீஸ்லாம் நிறைய இருக்கு. அடுத்த சைக்கோ சோஷியல் என்விரான்மெண்டல். ஸோ இது பார்த்தோம்னா சைக்கோ சோஷியல் லைஃப் ஸ்டைல் அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்களா, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அதனால ஒரு சில டிசீஸ் வரும். அந்த பாவர்ட்டி, அர்பனைசேஷன், கம்யூனிட்டி லைஃப், இன்கம், எஜுகேஷன், ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மெயினாக பாவர்ட்டி சம்திங். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஏரியா அவங்க எப்படி ஸோ நல்லா எஜுகேட்டடாக இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு இன்கம் எப்படி வருது, அவங்களால அந்த ஃபேமிலியை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அதனால ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சில டிசீஸ்லாம் ரொம்ப காமனாக வர சான்ஸ்.
ஸோ இந்த மூணுனால தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் வரும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம்? என்விரான்மெண்டல் ஏஜென்ட், ஹோஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல். ஸோ இந்த மூணு ஃபேக்டர்னால தான் வந்து ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ். சரியா?